Taste the Daily. 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறைவான முதலீட்டை ஈர்த்த விடியாதிமுக முதலமைச்சர் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடியாதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின், இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா முதலமைச்சர், கர்நாடக அமைச்சர் ஈர்த்துள்ள முதலீடுகள் குறித்து சுட்டிக்காட்டியுள்ள அவர், 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கி சைக்கிள் ஓட்டி சினிமா பார்த்து ஸ்டாலின் ஈர்த்த முதலீடு வெறும் 7,618 கோடிதான் என விமர்சித்துள்ளார். மார்ச் 2022 துபாய்க்கு குடும்ப சுற்றுலா மேற்கொண்டு ஈர்த்த முதலீடு 6,100 கோடி ரூபாயும், 2023 ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர், ஜப்பான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3,233 கோடி ரூபாயும், 2024 ஜனவரி மாதம் ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தில் ஈர்த்த முதலீடு 3,440 கோடி ரூபாயும், தற்போது அமெரிக்கா சென்று ஈர்த்த முதலீடு 7,618 கோடி ரூபாயும் என 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் சுமார் 18,000 கோடி ரூபாயை மட்டுமே பொம்மை முதல்வர் முதலீடாக பெற்று வந்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில் 2019 ஆண்டு இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு தான் பயணம் மேற்கொண்ட போது 46 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 8,835 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதையும், கோவிட் தொற்று நோய் காலத்தில் மட்டும் 60,674 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 1,721 நபர்களுக்கு வேலைவாய்ப்புடன் 73 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின என சுட்டிக்காட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், தனது ஆட்சிக் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை என்று பொம்மை முதல்வர் நச்சுக் கருத்தை கூறியதை கண்டித்துள்ளார். தனது ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு அது குறித்து அரசு கோப்பிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், இந்த முதலமைச்சரின் செயல்பாடு 0 என்பதால் தான் வெள்ளை அறிக்கையை வைக்க மறுக்கிறார் என விமர்சித்துள்ளதுடன், சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற கிராம பழமொழிதான் பொம்மை முதலமைச்சரின் செயல்பாடுகளை பார்க்கும்போது நினைவுக்கு வருவதாக சாடியுள்ளார். எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்பதை ஸ்டாலின் உணரும் காலம் விரைவில் வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் காட்டமாக விமர்சித்துள்ளார்.